இந்த ரோடுங்களில் வந்து ஸ்பீட் பிரேக் யூஸ் பண்ணுறதுனால தெரியல எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, அதில் பைக்கில் போகும்போது டம்மு டம்மு டம்முன்னு ஏறி இறங்குறோம்ல, ஒரு நேரத்தில் ஸ்பீடாகவே போயிடுறோம். டம்மால்னு இருந்து இந்த கழுத்தில் வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்பைனல் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் ஒரு ஏஜ் வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லாக பல்ஜ் ஆகிட்டு ஏதோ டிஸ்டர்ப் ஆகி ஸ்பைனல் டிஸ்டர்ப் ஆகிட்டு எனக்கு அந்த இஷ்யூ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறாங்க, ஃபிசியோதெரப்பி கிட்டே போனேன், நியூரோலஜிஸ்ட் கிட்டே போனேன், ஆர்த்தோ கிட்டே போனேன். ஃபிசியோதெரப்பி என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னாச்சுன்னா இப்படி தொங்கிடுச்சு கழுத்து, இந்த இடத்துல பல்ஜ் ஆகிடுச்சு, பின்னாடி பல்ஜ் ஆகிட்டு ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு அவங்க அப்படி சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து நியூரோ கிட்ட தான் போனேன். ரொம்ப பெயின் சிவியராக இருந்ததுனால நியூரோ கிட்ட போனேன். அவர் ஒரு 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. அவர்கிட்ட போனதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 8 பெயின் கில்லர் கொடுத்தாரு. என் ஏஜை பார்க்கல, என்னோடய இது எதுவுமே ஆர்கன்ஸ் எதுவும் செக் பண்ணல. என்ன பண்ணார், ஒரு 8 பெயின் கில்லர் கொடுத்தாரு. என்னென்னா, எனக்கு நர்வு தான் பல்ஜ் ஆகிட்டுருக்கு. அதனால் நர்வு இஷ்யூன்றதுனால அது நர்வுக்குள்ளே அது போகலை. அவர் கொடுத்த பெயின் கில்லர் சுத்தமாக வேலை செய்யலை. என்னால் தூங்கவே முடியல. சிட்டிங் பொசிஷனில் தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். டவுன் போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு அவர் இப்போ திரும்ப அவர் ஒரு ஃபிசியோதெரப்பி கொடுத்தாரு. ஃபிசியோதெரப்பி போய் 2 சிட்டிங் உட்காந்தா 3 சிட்டிங் உட்காந்தேன். அவங்க ஏதோ கரண்ட்டு சாக்கு வச்சாங்க, ஏதோ பண்ணாங்க. ட்ராக்ஷன் போடுறதுக்கு என்னால் படுக்க முடியல. சரியா எம்ஆர்ஐயுமே என்னால் எடுக்க முடியல. ஸோ கழுத்து பயங்கரமாக டவுன் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகலாம். ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க, ஃபிசியோ என்னால் ஸ்ட்ரைட்டாக படுத்து என்னால் எம்ஆர்ஐயே பண்ண முடியலன்னு சமாளிச்சுட்டு அழுதுகிட்டே எடுத்துட்டேன். ஒரு மாதிரி வலியிலே எடுத்துட்டேன். எம்ஆர்ஐ பார்த்துட்டு பல்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். திரும்பவும் அவருக்கு ஒரு 2 பெயின் கில்லர் தான் ஆட் பண்ணி கொடுத்தாரு, நியூரோ. சரி ஓகே, இவங்ககிட்ட சிட்டிங் கொடுத்தேன். இவங்க ஏதோ கரண்ட் வைக்கிறேன்னாங்க. ஃபுல்லாக அப்படியே இப்படி தொங்கிட்டு அப்படியே எங்கள் கழுத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த கை வரைக்கும் அப்படியே பயங்கரமாக ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு நரம்பு. சரி முடியல. சரி என்ன சொன்னாங்கன்னா, ஃபிசியோ என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் போயிட்டு நர்வில் பெயின் இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் ஸ்ட்ரெச் ஃபிசியோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு ஓபி பார்க்கணும், ஆர்த்தோவை பார்த்து. ஓபி என்ன பண்ணாருன்னா, அந்த ஃபில்மை எடுத்து பார்த்தாரு, சர்ஜரின்னு எழுதிட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கவனிக்கன்னா கேட்கவே இல்லை. சரி அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் இது மாதிரி சர்ஜரிக்காக வரல, எனக்கு ட்ரிப்ஸில் பெயின் கில்லர் கொடுத்து எனக்கு கொஞ்சம் பெயின் கம்மியாகிற மாதிரி பண்ணி இது எனக்கு ட்ராக்ஷன் போடணும் சார், ஃபிசியோ பண்ணணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், எனக்கு சர்ஜரி வேணாம் சார் அப்படின்னா. இன்னொரு விஷயம், ஸ்பைனலில் மைல்டு இஷ்யூ இந்த மாதிரி சரி பண்ணக்கூடிய விஷயம்னா நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்ரேஷன் போகாதீங்க, சர்ஜரி வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு சர்ஜரி பண்ணுறது, ஏன்னா ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா ஸ்பைனில், அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காசு இருக்கிறவங்க ஓகே அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நார்மல் ஆவரேஜ் லைஃப்பெல்லாம் இருக்கிறவங்க, ட்ராவல் பண்ணோம் அப்படின்லாம் இருக்கிறவங்க ஸ்பைனலில் கை வச்சிட்டோன்னா அது பெரிய இடத்துல எடுத்து விட்டுரும். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். எனக்கு வந்ததை நான் இது பண்ணி சொன்னேன். அந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி பண்ண முடியல. அவங்களால எவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தாங்க, என் பெயினும் இல்லை, நான் தூங்கவும் இல்லைங்க. 1 மாதம் நான் தூங்கவே வைக்க முடியல அவங்களால. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் நானே டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். அங்கே ஃபிசியோதெரப்பி போனால் ஃபிசியோதெரப்பிலையும் என்னால் பண்ண முடியல. அவங்க கொடுத்த மருந்துனால எனக்கு நர்வில் இருக்கிற அந்த பெயின் ஸ்ட்ரெச் ஆகுதுல்ல, இங்கே வந்து பல்ஜ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. என் கழுத்து இப்படி தொங்கிடுச்சு, பல்ஜ் ஆகிடுச்சு. நான் இப்படி பண்ணேன்னா இங்கே முட்டியில் கையில் வந்து இழுக்குது, ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெச் ஆகிறதுனால அது அப்படியே என்னால் பண்ண முடியல. அதனால் நானே என்ன பண்ணேன், வந்துட்டேன், டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வர வழியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு இந்த நெக்ஸை போட்டு வாங்கினேன். என்ன இவங்க பண்ணுறாங்க, நம்மளுக்கு கழுத்து தொங்கிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு கழுத்து தொங்கிடுச்சுன்னா அதை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு யாருமே எதுவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸை போட்டு வாங்கி போட்டேங்க. உண்மையே சொல்கிறேன், நெக்ஸை போட்டு வாங்கி போட்டேன். எனக்கு கழுத்து ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு, பெயின் கம்மி ஆகிடுச்சு. நான் தூங்கினேன். கழுத்துனா பெயின் வரும், எனக்கு திரும்பவும் இதுவாகும். இது வந்து ரொம்ப ஸ்லோவான ரெக்கவரி. இதை போட்டுக்கிட்டு அப்படியே சர்வை பண்ண வேண்டியதாங்க. அப்படியே 1 மாதம் 1.5 மாதம் நான் அப்படியே தான் இருந்தேன். இப்போது நான் உங்கள்கிட்ட முன்னாடி பேசணும்ல, ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. எனக்கு லைட்டாக இப்போவுமே பெயின் இருக்குது, ஆனால் இட் வில் டேக் டைம் டு கியூர்.
அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் சரியாகுது. நான் இதை தான் போட்டு சரி பண்ணேன். டேப்லெட்டு நிறுத்திட்டேன், எந்த ஃபிசியோதெரப்பியும் போகல. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா ஒரு யோகா முத்ரா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கரை வந்து தம்பு கூட இது பண்ணி இப்படி பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி ரெண்டு கையிலையும் 20 மினிட்ஸ் பண்ணேன். ஸ்பைனலுக்கான இதுன்னு சொன்னாங்க ஆண்டி, அதனால் அதை பண்ணேன். அது கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறமா வந்து நான் ஒரு இடத்துல இன்ஸ்டாவில் தான் சும்மா பார்த்தேன், அது எந்த அளவுக்கு இதுன்னு சொல்லிட்டு வாங்கி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுதான் அது, இந்த ஆயின்மெண்ட்டு வாங்கினேன். சரி வாங்கி அப்ளை பண்ணலான்னு பார்த்தேன். அப்ளை பண்ணேன். அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, மற்ற எந்த ஆயின்மெண்ட்டு போட்டாலும் வேறு எந்த பிராண்ட் போட்டாலும் மேலே இருக்கிற ஸ்கின்னோட பெயின் மட்டும்தான் கம்மியாகும், இது போட்டால் அப்படின்னு விளம்பரம் படுத்தியிருந்தாங்க. நான் வாங்கிட்டு அப்ளை பண்ணேன். டெய்லி அப்ளை பண்ணால் பெயின் உள்ளே வந்து கம்மியாச்சுங்க. உண்மையை சொல்கிறேன், கம்மியாச்சு. அதாவது நல்லா எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஃபுல்லாக கழுத்துலேருந்து இந்த கை வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே பண்ணோன்னா அப்சர்வ் ஆச்சு. கொஞ்சம் எனக்கு அரெஸ்ட் ஆச்சு, பெயினும் கொஞ்சம் அரெஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு ஆண்டி வந்து சொன்னாங்க, பெயினுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க போல, எனக்கு தெரியல, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, திடீர்னு ஒரு நாள் சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தா இதுதான் சரி. அந்த இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இது வருது. சரி ஓகே, என்ன இது எப்படி இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடித்து பார்த்தேன். இதுவும் கேட்குது, பெயின் இல்லாமல் இருக்குது. உள்ளே நம்மளுக்கு வந்து ஸ்பைனலில் அந்த நர்வு தானே பிரச்சனை, அந்த நர்வு இதுன்றாங்க இப்படி போயிடுச்சு. ஏதோ ஃபோன் பார்த்தோமோ, சரி ஸ்பீட் பிரேக்கில் ஏதோ ஆச்சோ, எங்கேயோ போனோம், ஏதோ பண்ணோம், என்னவோ பண்ணோங்க, ஏதோ நடந்தது சரிங்களா. சட்டனாக ஏதோ ஒன்று வந்து பிடிச்சிக்கிச்சு, இது பண்ணிச்சு, இங்கே வந்து தேஞ்சு போச்சு நரம்பு, எல்லாமே ஓகே தாங்க. எனக்கு என்னென்னா, நம்மளே டாக்டர்ஸ் வந்து ஏன் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் ரிலீஃப் தேவையில்ல, டைம் எடுத்துக்கிட்டோம். பெயின் கில்லர் ஒர்க்கே ஆகலைங்க. நான் அந்த பெயின் கில்லர் காமிக்கலாமான்னு பார்க்குறேன், ப்ரெஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இருக்குது. யாருக்காவது வேணும்னா நான் அந்த பெயின் கில்லரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் காமிக்கிறேன். டாக்டர்கிட்ட போனதையும் சொல்கிறேன், ஆர்த்தோ சர்ஜரின்னு எழுதுனது, சஜஸ்ட் பண்ணது, பிசியோ சொன்னது எல்லாமே இருக்குது. ஏன்னா இவங்க 3 பேராலையுமே என்ன சரி பண்ண முடியலைங்க, எதனாலன்னு தெரியல. மேபி உங்களுக்கு ஏதாவது சரியாக இருக்கலாம். என்னோடய ஒப்பீனியன். எனக்கு அது என்னென்னா, அந்த பேண்டை சப்போர்ட்டை போட்டதுக்கப்புறம் நானே சரி பண்ணிக்கிட்டேங்க. செலவும் ஆச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் இப்போல்லாம் 100 ருபீஸ் 50 ருபீஸ்க்கெல்லாம் பார்க்குறது இல்லைல்ல. சிட்டிங்கே 1000 ருபீஸ் தான், இல்லைனா 2000 ருபீஸ், ஏன் 3000 ருபீஸ். ஃபேமஸான டாக்டர் ஒருத்தர் 3000 ருபீஸ் பார்க்கணுன்னு செகண்ட் ஒப்பீனியன் போகலான்னு தான் இந்த ஆர்த்தோ. போக முடியல, எனக்கு இஷ்டமே இல்லைங்க. இவங்க 3 பேர் பண்ணதே எனக்கு மனசு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. அதாவது இவங்க எனக்கு ஒரே ஒரு நாள் அந்த தூக்கத்தை கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களை அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கேன். பெயினே கம்மியாகலைங்க. அதனால் பார்த்து பைக் ஓட்டுங்க. மொபைல் ரொம்ப நேரம் இப்படியே பார்க்காதீங்க. அப்புறம் கழுத்துக்கு இந்த கேப்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. இந்த ரெஸ்ட்டு கொடுங்க, கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுங்க. ரொம்ப நேரம் இது பண்ணாதீங்க, டவுன் பண்ணாதீங்க, இப்படி படுக்காதீங்க. ஒரு சிங்கிள் பில்லோ வச்சு யூஸ் பண்ண பழகிக்குங்க. இதுக்கப்புறம் எப்படி என்னென்னா, ஒரு ஏஜாக அப்படி ஆகுமா, இல்லை எந்த வயசில் வரும்னு தெரியல. இப்போல்லாம் ஃபோன் குழந்தைங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுதுங்க. அதனால் பார்த்துங்க, டேக் கேர். சொல்லணும்னு தோணுச்சு. அது பார்க்குறவங்க பெனிஃபிட் ஆகும்.